கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, சங்கீதம் 84 அதிகாரம் 5 உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட விரும்புகிறார். இந்த வார்த்தை சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவரிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். அப்போ தன்னுடைய பலனை சார்ந்து அல்ல, அவருடைய வல்லமை எவ்வளோ பெருசு, அவருடைய சத்துவத்தின் வல்லமை எவ்வளோ பெருசு, அவருடைய மகிமை எவ்வளோ பெரிது என்பதை அறிந்து அவரை சார்ந்து இருக்கிற மனிதன், அவரிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் யாரா? பாக்கியவான். தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள். 2 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவரிலே பலன் கொள்ளுகிறவனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அப்படி இருக்கிறவங்களுக்கு அடுத்ததா ஒரு ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்குது. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். அப்போ இன்றைக்கு அப்படிப்பட்ட அவரில் பலன் கொள்ளுகிற மனுஷருக்கு என்ன நடக்குமா? அழுகையின் பள்ளத்தாக்கு இருந்தா கூட அதை அவங்க நீரூற்றாக்கி கொள்ளுவாங்களா? அது அவங்களுக்கு நன்மைகளாய் முடியும் அப்படிங்கிறத இந்த வார்த்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். மழையும் குளங்களை நிரப்பும். எந்த இடத்துலலாம் ட்ரையா நம்ம வாழ்க்கையில ஃபீல் பண்றோமோ, அவரிலே பலன் கொள்ளுகிற மனுஷனுக்கு அங்கே என்ன உண்டாகும்? அங்க ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்களா? அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அப்போ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு வரக்கூடிய எந்த சேலஞ்சஸா இருந்தாலும் அவங்க தேவனிலே பலன் கொண்டு அந்த விசுவாசத்துல நின்று அவர்கள் ஜெயிக்க அவர்களுக்கு தேவன் மேல இருக்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் அதிகரித்து அவரோடு கூட ஒன்று இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் என்பதுதான் இந்த வசனம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம யாரை சார்ந்து இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோமா? இல்ல நான் இதை செய்யணும், இதை நான் இப்படி செஞ்சா இது வரும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சுய முயற்சிகள்ல நிறைய காரியங்களை யோசித்து தோற்று போய் கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, என்னிலே பலன்கொள் என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அப்போ இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, 1 சாமுவேல் 30 அதிகாரத்துல அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சிக்லாகுக்கு தாவீதும் அவன் மனுஷரும் வந்து சேருகிறதற்கு முன்பாகவே அவருடைய ஸ்திரீகள், சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் சிறைப்பிடித்து அங்க என்ன செஞ்சிட்டாங்க? அமலேக்கியர் ஒருத்தரையும் கொன்று போடாம அவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ அங்க தாவீதும் அவன் மனுஷரும் அங்க வந்தப்போ அங்க அக்கினியினால் அந்த பட்டணம் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறதையும் தங்கள் பிள்ளைகள், மனைவிகள் எல்லாரும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டதையும் பார்த்த பொழுது தாவீதும் அவன் கூட இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். கொஞ்சம் இந்த சூழ்நிலையை நம்ம யோசித்து பார்த்தோம்னா, அந்த அந்த காரியம் எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம். நம்ம காலையில வீட்டுக்கு வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டுல ஒருத்தருமே இல்ல, வீடு சுட்டெரிக்கப்பட்டிருக்கு, பிள்ளைகள் எல்லாரும் கொள்ளையாடி கொண்டு போகப்பட்டாங்கன்னா நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? அதை கொஞ்சம் நம்ம இமேஜினேஷன் பண்ணும்போது அங்க தாவீதினுடைய வலி நமக்கு தெரியும். தாவீதும் அவன் கூட இருந்த மனுஷருக்கும் அன்றைக்கு ஒன்றுமே வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெறுமையை அவங்க சந்திக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்க என்ன தாவீது செய்தார் என்பதை தான் நம்ம பார்க்கணும். அங்க 6வது வசனம் 1 சாமுவேல் 30:6 சொல்லப்பட்டிருக்கு, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்போ அங்க தாவீது செய்த ஒரு காரியம், தேவனுக்குள்ள தன்னை என்ன செய்யறாரு? பலப்படுத்திக்கிடுறாரு. அங்க பயங்கரமான நெருக்கம் சூழ்ந்து இருக்கிறவங்களும் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்ற அந்த சூழ்நிலையில தாவீதோ, என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டாராம். அதனாலதான் அங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம், அங்க ஆண்டவர்கிட்ட அவர் கேட்கிறாரு, நான் இந்த தண்டை பின்தொடரலாமான்னு கேட்கிறப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அப்ப இன்றைக்கு தேவன் உங்கள்கிட்ட நேரடியா பேசுறாரு. என்னிலே நீ பலன் கொள்ளும் போது, என்னுடைய வல்லமையில நீ தரித்திருக்கும் போது
நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அப்ப இன்றைக்கு உங்க சுய முயற்சியில வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள்ல போராடி கொண்டிருக்கிறதை இன்றைக்கு ஆவியானவர் மூலம் நான் பார்க்கிறேன். ஆனா இன்றைக்கு இல்ல, உங்க நம்பிக்கை உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருந்து அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள்ல நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு அவர்கள் வழிகள் வாய்க்கும். அப்போ இன்றைக்கு தேவன் அவரிலே நம்ம பலன் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறத நம்ம பார்க்கிறோம். அங்க அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக்கி கொண்டது போல இங்க தாவீதும் அவன் கூட இருந்தவங்களும் அத்தனையும் அவங்க இழந்த எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டது மாத்திரம் அல்லாமல் அங்க மிகப்பெரிய கொள்ளையையும் அவர்கள் கொள்கிறத நம்ம பார்க்கிறோம். அவங்க இழந்ததை அந்த அந்த நொடி பொழுது அவங்க மிகப்பெரிய துக்கத்துக்குள்ள போனாங்க. ஆனா கர்த்தருக்குள்ளே அவர்கள் தாவீது பலப்பட்டதினால அங்க நீரூற்றாக்கி கொள்ளுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம யாரில் பலனை கொள்ளுகிறோம், யாரை நம்புறோம்? நிறைய நேரங்கள்ல நம்ம ஜெபிக்கிறோங்கிற பேர்ல எத்தனையோ கவலைகளை வைத்துக்கொண்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஆனா இல்ல, என் தேவன் எனக்காக இதை செய்து முடிப்பார், நான் அவருக்குள்ள நான் பலப்படுறேன், அவர் எனக்காக எல்லாவற்றையும் முடிப்பார்னு சொல்லி நீங்க அவருக்குள்ள நீங்க பலப்படும் போது தேவன் நிச்சயமாய் உங்க அழுகையின் பள்ளத்தாக்கை அதை நடந்து நீங்க நீரூற்றாக்கி கொள்ளுவீங்க. மழையும் குளங்களை நிரப்பும். அப்போ தாவீதுக்கு அப்படி செய்த தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருப்பார். நான் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை நம்ம அப்படியே நம்ம லைஃப்ல நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா இழந்த சகலத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்லாமல் ஆசீர்வாதங்களையும் திரளாய் பெற்றுக்கொள்ளும். அதான் எபேசியர் 6:10 நம்ம பார்க்கிறோம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்க நினைக்கிற காரியம், நீங்க நினைக்கிறீங்க நான் இதை எப்படியாவது இதை சாதிக்கணுமே முடிக்கணுமே, நம்ம பலன்ல எதையும் சாதிக்க முடியாது. அவர் வல்லமையில நம்ம பலப்படும் போது நம்ம எல்லாவற்றையும் ஜெயித்து கொள்ளலாம் என்பதை இந்த வார்த்தையின் மூலம் அறிந்து கொள்ளுகிறோம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, கேட்ட இந்த வார்த்தையின்படி அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மிலே பலன் கொள்ள, உம்மிலும் உடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாங்கள் பலப்பட என் தகப்பன் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அதை நிமித்தம் எங்களுடைய அழுகையின் பள்ளத்தாக்கை நாங்கள் உருவ நடந்ததை நீரூற்றாக்கி கொள்ள தகப்பன் எங்களுக்கு கிருபை தருவீராக. நாங்கள் பலத்தின் மேல் பலனடைய சியோனில உடைய சந்நிதியில உமோடு கூட உறவாடுகிற அந்த ஐக்கியத்துல என்றென்றைக்கும் இந்த பூமியில இருக்கும் போதே அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துக்குள்ளே நாங்கள் வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. கர்த்தர் அப்படியே எங்களுக்கு செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.